அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் விருச்சிக ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னி கேதுவும், விருச்சிக ராசியில் சூரியனும் புதன் வக்ர நிவர்த்தியும் பெறுகிறார். தனுசு ராசியில் சுக்கிரன் சஞ்சரித்தவர் மகர ராசிக்கு பயிற்சியாகி இங்கு சஞ்சரிக்கிறாருங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு கேது 11ல் உள்ள சனி, இவை இரண்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால நிலையான தொழில் அமையுங்க. அதே போல் போட்டிகளும் குறைய இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் சில மகிழத்தக்க எதிர்பாராத மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. 9ல் அதாவது பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால கலைஞர்கள் நல்வாழ்வு பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ல் உள்ள குரு உங்களுக்கு வெற்றியை தருவதோடு பண பிரச்சனையும் இல்லாமல் செய்வாருங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார். அதே போல் ஆடை அணிகலன்கள் புதிதாக வாங்குவதற்கான யோகம் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே காரியங்கள்ல கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க. குறிப்பா ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல இந்த தருணங்கள்ல உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் மற்ற வழிகள்ல வீண் விரயங்களும் ஏற்படலாம். அதனால் அதிக கவனம் தேவைங்க. திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதில் பிரச்சனைகள் வரலாங்க. எதையும் யோசித்து செய்வது மிக மிக நல்லதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவு திருப்தி தரும் என்றாலும் செலவு இருமடங்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதே உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குது. அதே போல இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். விரையாதிபதி வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் விரையாதிபதியாகவும் அவர் விளங்குவதால் ஒரு சில இடங்கள்ல தடங்கல்கள், தாமதங்கள் வரதாங்க செய்யும். பெற்றோர்களுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. உற்றார் உறவினர்களுடைய பகை அதிகரிக்குங்க. குடும்ப பிரச்சனைகளை நிதானத்தோடு தைரியத்தோடு எதிர்கொள்வீங்க. கொடுக்கல் வாங்கலில் பொறுப்பு சொல்வதால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது. அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த காலகட்டங்கள்ல கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் சிறப்பாக செயல்பட்டால் தாங்க தொழில் வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கும். ஆனால் அவை பகை கிரகமாக செவ்வாயினுடைய பார்வையால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க. ஒருவரையும் நம்பி உங்களால் செயல்பட இயலாது. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகுங்க. தன்னம்பிக்கை மட்டுமல்லாது தெய்வ நம்பிக்கையும் அதிக தேவைப்படக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குது. பண விஷயத்துல அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கடக ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது இந்த தருணம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வலிமை இழந்து சஞ்சரிக்கிறார். இதனால் சில நன்மைகளும் உண்டு, சில தீமைகளும் உண்டுங்க. உடல் நலன்ல கவனம் தேவை. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. இடம் பூமியால் பிரச்சனைகள் வரலாங்க. இழப்புகளை ஈடு செய்ய சில வாய்ப்புகள் வந்தாலும் அதை உங்களால் உபயோகப்படுத்திக் கொள்ள
முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்படி நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ரமும் பெறுகிறாருங்க. இந்த தருணங்கள்ல செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் மட்டுமல்லாமல் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குகிறாருங்க. அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் சில இடர்பாடுகள் நீங்க இருக்குது. நீண்ட நாட்களாக கைகூடாத காரியங்கள் கூடுங்க. கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை நீங்கள் கையாள இருப்பீங்க. அதே போல உடன்பிறப்புகளினுடைய உதவி கிடைத்து மகிழ இருக்கீங்க. இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலம் ஒரு இனிய காலமாக அமையுங்க. சிக்கல்கள் இருந்தும் சிரமங்கள்ல இருந்தும் விடுபட இருக்கீங்க. அதே போல் பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்ய முன் வருவாங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல புதிதாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் எதிர்காலத்தில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது. நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. காரியங்கள் கைகூடும் வரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசியை சேர்ந்தவர் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்க இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மாதத்தினுடைய இத்தருணங்கள்ல நற்பலன்கள் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரிகளுடைய பாராட்டை நீங்கள் பெற இருக்கீங்க. கலைஞர் பாராட்டு மலையில் நனையும் வாய்ப்புகள் உண்டுங்க. மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கூடுங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூட இருக்குது. உடல்நல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பிறவரை நம்பி எதிலும் கால் வைக்க வேண்டாங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை அவ்வளவு சிறப்பானதல்ல. தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். அவற்றையும் சமாளித்து முன்னேற்ற பாதையை மேற்கொள்வதற்கு சிறந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் ராசி அதிபதி நீச்சம் அடைந்தால்தான் உடல் நலனிலையும் மனநலனிலையும் அக்கறை செலுத்த முடியுங்க. அலைச்சல்களை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது. அதே போல மேலதிகாரிகளுடன் பகை வேண்டாங்க. பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மேசராசிரியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காலபைரவரையும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.